கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். ஒரு நாளில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தின அந்த எலியாவை கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கு முன்பாக உங்கள் மத்தியிலே நான் எலியாக்களை எழும்ப பண்ணுவேன், எலியாக்களை எழும்ப பண்ணுவேன். எலியாவின் ஆவியோடும் பலத்தோடும் என்னுடைய வருகைக்கு ஒரு கூட்டம் உத்தமமான ஜனத்தை ஆயத்தம் பண்ணும்படி நான் எலியாக்களை எழுப்புவேன். தமிழ்நாட்டில் ஏராளமான எலியாக்களை ஆண்டவர் எழுப்ப போகிறார். இந்த ஏலிம் சபையிலே ஏலியாக்களை எழும்ப போகிறார். கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படி கர்த்தருடைய வல்லமை தேசத்தில் இறங்க வேண்டிய நாட்கள் வந்துவிட்டது. தேசத்தை இதுவரை ஆண்டு கொண்டிருந்த எல்லா இருளின் வல்லமையும் எல்லா நிழலும் விலகி போனது. இனி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான நாட்கள் மிக 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 விரைவில் வந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இந்தியாவில் உள்ள பாகால்களுக்கு கர்த்தர் கொடுத்த நேரம் முடிந்து போனது. விக்கிரங்களுக்கு கொடுத்த நேரம் முடிந்து போனது. கர்த்தர் விக்கிரங்களை பூண்டோடு ஒழிய பண்ணுவார். கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும்படி இனி எலியாக்களின் நாட்கள் ஆரம்பமாக போகிறது. யார் யார் தங்களை அர்ப்பணித்து நான் ஒரு எலியாவாய் கர்த்தருக்கு எழும்புவேன் என்று அர்ப்பணிக்கிறார்களோ, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் மேல் பலமாய் இறங்க போகிறார். எலியாவை பயன்படுத்தினது போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கினார், என்னுடைய கையில சுகமளிக்கிற வல்லமையை தந்தார், என் ஆவியிலே அக்கினியை தந்தார். நான் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வேன். இனிமேல் சாதாரண முறையிலே தேசத்தை சந்தித்து கொண்டிருக்க முடியாது. ஒரு பேர் ரெண்டு பேர் என்று அவர்களை ரட்சிப்புகளை வழிநடத்தி கொண்டிருக்க முடியாது. இனி ஆயிரம் ஆயிரமான மொத்தமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவின் நாட்களிலே ஒரு பிரசங்கத்திலே 3000, அடுத்த பிரசங்கத்திலே 5000, அடுத்த பிரசங்கத்தில் எண்ண முடியாத திரளான ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தார்கள். இந்த முன்மாறி காலத்தில் அப்படி செய்திருந்திருப்பார் என்றால், இந்த பின்மாறி காலத்தில் கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எலியாக்களை ஆண்டவர் கண்கள் தேடுகிறது, சாதாரண ஊழியக்காரர்களை அல்ல. இனி எலியாக்களை போல அக்கினி மயமான வார்த்தைகளினாலே இந்தியருடைய ஒவ்வொரு நாவுகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடும்படி, இந்தியா தேசத்தில் உள்ள ஒவ்வொரு முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பாக முடங்கும்படி அப்படிப்பட்டவரை ஆண்டவர் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் வாழ்கிற இந்த காலம் இது கிருபையின் காலம், இது பின்மாரியின் காலம். இந்த காலம் ஆவியானவருடைய காலம். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், இன்னொரு விசை நான் தேசத்தை அசைய பண்ணுவேன், ஜனங்களுடைய உள்ளங்களை அசைய பண்ணுவேன், மந்திரிகளுடைய உள்ளங்களை அசைய பண்ணுவேன். கர்த்தர் எழுப்புதலை உண்டாக்கும்படி அதிக வைராக்கியத்தோடு அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் உள்ள உலர்ந்த எலும்புகள் எத்தனை கோடியாயிருந்தாலும் சரி, எலும்புகள் மத்தியில் ஒரு உயிரடைதலை கொண்டு வந்த ஆண்டவர் நம்முடைய மத்தியில் பெரிய உயிரடையை கொண்டு வருவார். நீதிமொழி 23:8 சொல்லுகிறது, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. முடிவு காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. 1 பேதுரு 4:7 சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகவே ஜெபம் பண்ணும்படி ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். லூக்கா 21:36 ஆண்டவர் வருகையின் எல்லா அடையாளங்களையும் சொல்லிவிட்டு கடைசியில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் காணப்படும்படி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் 3 முறை திரும்ப திரும்ப ஒலிக்கிற ஒரு காரியம், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்.